நான் அதிருப்தியில் இருந்தேன். இதை பொறுக்க முடியாது என்று கருதினேன். அப்போ பொறுமையா இருங்கன்னு எனக்கு சொன்னாங்க. புரிஞ்சுக்கலாம்ல? சமரசம் தானே வந்துச்சு. அதனால அவர்கள் தூண்டி விட்டார்கள். அவர்கள் எனக்கு ஆறுதல் சொன்னார்கள். நான் கட்சியை பிளக்க தயாராயிட்டேங்கிறது இல்ல. அவர்கள் சொன்னார்கள், நான் பொறுமையா இருக்கிறேன்னு பார்க்கலாம். உங்களுக்கு நினைவு புரியுதுங்களா? உங்களுக்கு திரு ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் ஒன்றிணைய உடைய விரும்பிச்சாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். உங்களை தர்மயுத்தம் நடத்தினது திரு ஓபிஎஸ் அவர்கள். அவரை கூட சேர்ந்து 2 பேரும் ஒன்னா இருந்து ஏற்பாடு பண்ணது அத்தனை நம்ம பார்த்தோம். கவர்னர் அவர்கள் 2 பேரை வச்சு ஒரு எக்ஸ்ட்ரா விசா பதவி பிரமாணத்தை போது கையை சேர்த்து வச்சு போட்டு போஸ் கொடுத்தார். அப்ப பிஜேபி அதிமுகங்கிற அமைப்பு ஒன்றிணைங்கிற நினைக்குது. பல பேர் நினைக்கிறாங்க அதிமுக உடைச்சு அதிமுக ஒண்ணுமில்லாம் பண்ணிட்டு பாஜக வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அதிமுக ஒன்றிணைகிறது நல்லது, நாட்டுக்கு நல்லது, கூட்டணிக்கு நல்லது அப்படிங்கிறத பாஜக விரும்புகிறோம். பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கிறோம். அடுத்த கட்சி விஷயங்களை நாங்கள் தலையிடுவது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் யாராவது அவர்கள்ட்ட ஒரு முறையீடு பண்ணா அதை கூட அவர்கள் அமிக்கலாக செட்டில் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறாங்க. அவர் சொன்னார், திரு செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார், நான் இந்த மாதிரி போனேன், பேசினேன், வச்சேன், சமரசம் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் திரு இபிஎஸ் போனாருங்கிற புரிஞ்சுக்கிறோம்.